வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் அர்னவ் பபார்கர் தாய்லாந்தின் குணானன் பேண்டராச்சன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த பேச்சுக்களின் போது வர்த்தகம், அரிய வகை மண், சுகாதார நலன், போக்குவரத்து, பாரம்பரிய சின்னங்களை புதுப்பித்தல், திறன் மேம்பாடு உள்ளிட்டவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். கடல்சார் பாதுகாப்பு, இணைய பாதுகாப்பு மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த இதர துறைகளில் இணைந்து செயல்படுவதென இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர். இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை, இந்தோ பசிபிக் கொள்கை ஆகியவற்றில் மியான்மர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், மியான்மர் அதிபருடன் தாம் ஆக்கப்பூர்வமான முறையில் பேச்சு நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். தமது முதலாவது வெளிநாட்டு பயணமாக இந்தியாவை அவர் தேர்ந்தெடுத்திருப்பது இந்தியாவுக்கு பெருமை அளிக்கக்கூடியது என்று கூறியுள்ளார். புத்தகயாவில் பகவான் புத்தரின் ஆசியுடன் அவர் தமது பயணத்தை தொடங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இந்தியா மியான்மர் இடையே அனைத்து அம்சங்களையும் தாங்கள் ஆய்வு செய்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பை இறுதி செய்வது தொடர்பாக அமெரிக்க பிரதிநிதிகள் குழு புதுதில்லி வந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்த பேச்சுக்கள் இன்று முதல் நாளை மறுநாள் வரை நடைபெற உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சந்தை அணுகல், வரியில்லாத நடவடிக்கை, வர்த்தக வசதி, முதலீட்டு ஊக்குவிப்பு உள்ளிட்ட துறைகளில் இடைக்கால ஒப்பந்தத்தின் அம்சங்களை இறுதி செய்வது குறித்து பேச்சுக்கள் நடைபெறும் என்று திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களில் தாக்குதலுக்கு உள்ளாகி நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை அவர் சந்தித்து நலம் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுபோன்ற தாக்குதல் சம்பவங்களில் ஈடுபடுவோர் மீது குண்டர் சட்டம் உள்ளிட்ட கடுமையான சட்டங்களின் கீழ் நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஆணவ படுகொலையை தடுக்க தனிச்சட்டம் கொண்டுவர நீதியரசர் திரு கே என் பாஷா குழு அளித்துள்ள அறிக்கையை அரசு ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் திரு வன்னி அரசு குறிப்பிட்டார். நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் இல்லத்தில் அன்னாரது திருவுருவச் சிலைக்கு அமைச்சர் திரு விஸ்வநாதனுடன் இணைந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சருடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று கூறினார். பின்னர் பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன், பல்கலைக்கழகங்களில் காலியாக உள்ள வேந்தர், துணைவேந்தர் பதவிகள் விரைவில் நிரப்பப்படும் என்று தெரிவித்தார். விருதுநகரில் அரசு கலைக்கல்லூரி தொடங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு விஸ்வநாதன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
பருத்தி மீதான இறக்குமதி வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளதற்கு தொழில்துறையினர் பெரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் பருத்தி பற்றாக்குறை தவிர்க்கப்படும் என்றும் விலை குறையும் என்றும் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தைச் சேர்ந்த ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். பஞ்சு விலையேற்றத்தை தடுக்க நாங்கள் ஒரு குழுவாக டெல்லி சென்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு முருகன் அவர்கள் மூலம் விவசாயத்துறை அமைச்சர், ஜவுளித்துறை அமைச்சர், வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவர்களையும் தொடர்பு கொண்டு இறக்குமதி செய்கின்ற பஞ்சுக்குண்டான வரியை நீக்கும்படி கேட்டிருந்தோம். அவர்கள் எங்கள் கோரிக்கையை தயவுடன் ஏற்று ஜூன் 1 முதல் அக்டோபர் 31 வரை 11% வரி விகிதத்தை குறைத்துள்ளார்கள். இதன் காரணமாக இறக்குமதி பஞ்சு கிடைக்கும். இது இப்படி கிடைக்கும் போது பஞ்சு பற்றாக்குறை தவிர்க்கப்படும், பஞ்சு விலை குறையும். இது எங்கள் ஆயத்த ஆடை ஏற்றுமதிக்கும் ஆயத்த ஆடை உள்நாட்டு வர்த்தகத்துக்கும் ஒரு சிறந்த பயனுள்ளதாக இருக்கும். இதற்கு எங்களது திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் சார்பாக மத்திய அரசு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழகத்தின் நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், தென்காசி உள்ளிட்ட 21 மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். லெபனானின் பெய்ரூட்டின் தெற்கு பகுதியில் தாக்குதல் நடத்த இஸ்ரேல் பிரதமர் உத்தரவிட்டதை அடுத்து அது அமெரிக்கா, ஈரான் இடையேயான சண்டை நிறுத்தத்திற்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இந்தியா லாவோஸ் கூட்டு ஆணையக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக லாவோஸ் துணைப் பிரதமர் திரு டோங்சவான் போம்விஹானே புதுதில்லி வந்தடைந்தார். கடந்த மாதம் 145 மில்லியன் டன் சரக்குகள் கையாளப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹமீர்பூர் மாவட்டத்தின் பெட்வா ஆற்றின் மீது கட்டப்பட்டுக் கொண்டிருந்த பாலம் இடிந்து விழுந்தது குறித்து விசாரிக்க 2 தனிக்குழுக்களை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அரசு திட்டங்களின் பலன்கள் கிடைப்பதை அரசு அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டுமென்று மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்சாலை பகுதியில் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜு ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொதுமக்கள் வழங்கும் மனுக்களுக்கு விரைவில் தீர்வு காண வேண்டுமென்று ஆட்சியர் திருமதி பிரியா அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியராக கவிதாவும், பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியராக சரண்யா ஹரியும், மதுரை மாவட்ட ஆட்சியராக ஆகாஷும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் கல்குவாரியில் பாறை சரிந்து விழுந்ததில் பொக்லைன் இயந்திர ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வேணுகோபால பார்த்தசாரதி பெருமாள் கோயில் மகா கருட சேவை பிரமோற்சவ தேர் திருவிழா நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி புனித அந்தோணியார் ஆண்டு திருவிழாவை ஒட்டி மேல் நரியப்பனூர் ரயில் நிலையத்தில் சேலம் சென்னை எழும்பூர் விரைவு ரயில் மற்றும் சென்னை எழும்பூர் சேலம் அதிவிரைவு ரயில் வரும் 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை 1 நிமிடம் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டு குறைகளை கேட்டறிந்தார். விளையாட்டுச் செய்திகள். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னவ் பபார்கர் தாய்லாந்தின் குணானன் பேண்டராச்சன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஜூனியர் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-2 என்ற செட் கணக்கில் பிரிட்டனின் மார்க் செபென், ரஷ்யாவின் கிரில் ஃபெலோரெட்டோவ் இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டவுன்டனில் இப்போட்டி இரவு 11 மணிக்கு தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன. ஒலிம்பிக் பதக்க இலக்கு திட்டத்தின் கீழ் 22 இந்திய படகு வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இதில் பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்ற பல்ராஜ் பன்வார், ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற அரவிந்த் சிங், ஜஸ்விந்தர் சிங் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். 6 பிரிவுகளில் இந்த படகு வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டி மற்றும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி உள்ளிட்ட சர்வதேச போட்டிகளில் இந்திய வீரர்கள் பதக்கம் பெற வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு அவர்கள் இத்திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய விளையாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் அர்னவ் பபார்கர் தாய்லாந்தின் குணானன் பேண்டராச்சன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.